உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்து வந்த அமெரிக்கா தற்போது நேரடியாக களமிறங்கியுள்ளது உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் 3 அணு ஆயுத நிலைகள் மீது அமெரிக்க படைகள் நள்ளிரவில் குண்டு வீசி தாக்கியுள்ளன. ஈரானின் அணு ஆயுத ஆலைகள் முற்றிலும் தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தாக்குதல் முழு வெற்றி எனவும் கூறியுள்ளார் அதிபர் டிரம்ப். இதற்கு ஈரான் பதிலடி கொடுக்க முனைந்தால் மேலும் அதிக வலிமையுடன் தாக்குவோம் என்றும் கூறியுள்ளார் டிரம்ப். தனது ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உலகிற்கும் கிடைத்துள்ள பெரிய வெற்றி என்றும் ஈரான் இனியாவது போரை நிறுத்த வேண்டும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் அணு மையங்கள் தாக்கப்பட்டுள்ளதை சர்வதேச அணுசக்தி முகமையும் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் அணு மையங்களிலிருந்து கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என்றும் அருகில் வசிக்கும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இத்தாக்குதல் வரலாற்றையே மாற்றும் என்றும் உலகில் வேறு எந்த நாடும் இதுபோன்று செய்ய முடியாது என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்க தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி உண்டு என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். எங்கள் மீது அமெரிக்கா கை வைத்தால் ஈடுகட்ட முடியாத பாதிப்பை அது எதிர்கொள்ள நேரிடும் என ஈரான் அதி உயர் தலைவர் காமேனி ஏற்கனவே கூறியிருந்தார். அமெரிக்காவின் இந்த தாக்குதல் குறித்து அவசர கூட்டத்தை கூட்ட ஈரான் அழைப்பு விடுத்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் போரில் இறங்கியுள்ள நிலையில் ஈரானுக்கு சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் உதவுமா, இது பெரிய போராக மாறக்கூடுமா என்ற கவலைகளும் எழுந்துள்ளன. உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.